ரொம்ப சிம்பிளா, குயிக்கா செய்ற மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபினா, கண்டிப்பா எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரது ரவா கேசரி தான். நாள் முழுக்க நல்ல மிருதுவா இருக்கிறதுக்கு இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. எந்த ஃப்ளேவரும் இல்லாத குக்கிங் ஆயில் 1/4 கப் அளவுக்கும், கூடவே 1/4 கப் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கலாம். நல்லா மெல்ட் ஆகி வரும்போது முந்திரி பருப்பு சேர்த்து லைட்டா ஃப்ரை பண்ணுங்க. கூடவே திராட்சையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் வெளியில எடுத்துடலாம். சின்ன துண்டு பட்டை, 3 லவங்கம், 250 ml கப்ல 1 கப் அளவுக்கு ரவையும், கூடவே கொஞ்சம் கேசரி பவுடரும் சேர்த்துக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷனல் தான். தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க, இல்ல ஸ்கிப் பண்ணிடுங்க. ரவையை நல்லா பொன்னிறமா வறுத்துட்டு 3 கப் அளவுக்கு வாட்டரை நல்லா பாயில் பண்ணிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 3 கப் அளவுக்கு வாட்டர் சேர்த்தீங்கன்னா சரியா இருக்கும். கண்டினியூஸா மிக்ஸ் பண்ணுங்க, அப்பதான் லம்ஸ் இல்லாம மிக்ஸ் பண்ணலாம். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 சிட்டிகை உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரத்திலேயே வாட்டர் எல்லாமே நல்லா ட்ரை ஆகி ரவை நல்லா குக் ஆயிரும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 1 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதுல இருக்கிற ஹீட்லயே இந்த சுகர் நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். கண்டினியூஸா நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சுகர் சேர்த்ததும் கண்டினியூஸா மிக்ஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நல்ல தளர்வா வரும். கடைசியா 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும், வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சை, கொஞ்சம் வெள்ளரி விதையும் சேர்த்துக்கலாம். இந்த மெத்தட்ல செஞ்சீங்கன்னா செய்யும் போது இருக்கிற இந்த சாஃப்ட்னஸ் நாள் முழுக்க அப்படியே இருக்கும். கொஞ்சம் கூட கட்டி ஆகாம நல்ல மிருதுவா இருக்கும். இது வரைக்கும் கேசரி ட்ரை பண்ணி ஒன் டைம் கூட பெர்ஃபெக்ட்டா வரலன்றவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரெசிபியை சேவ் அண்ட் ஷேர் பண்ணி ட்ரை பண்ணுங்க. பேஜ் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.